Hello everyone, I am Parthiban welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 17/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கடைசி நாள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதற்கு இடையில் இப்போது எம்சிசியினுடைய வெப்சைட்லேருந்து மீண்டும் ஒரு 147 MBBS சீட்ஸ் புதியதாக ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏற்கனவே இன்று மதியம் ஒரு 1:30 மணிக்கு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் பிடபிள்யூடி போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கான போர்ட்டலில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் நாளை 18/10/2025 மாலை 4 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு 147 MBBS இடங்கள் எந்தெந்த மாநிலங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இன்னமும் சீட்டு கிடைக்கல, ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3லையும் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 விட கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா சீட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதை பற்றி இப்போது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. 18th அக்டோபர் 4 PM வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட் அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை பிடபிள்யூடி போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போது அது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கடைசி நாள் என்ன அப்படிங்கிற அப்டேட் இதுவரை வரவில்லை. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 18 அக்டோபர் மாலை 4 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகாது. ஏன்னா இந்த போர்ட்டல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் முடிந்த பிறகு தான் சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகும். அப்போது நாளைக்கு 4 மணிக்கு மேலே இருக்குமா, லாக்கிங் ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு டென்டேட்டிவாக டேட் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 23rd அக்டோபர் 2025 25th அக்டோபர் 2025 11:59 PM வரைக்கும். இதுவும் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அப்போது ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் ரவுண்டு 3க்கான ஷெட்யூல் மோரார்லெஸ் இந்த டேட்டில் தான் இருக்கலாம். அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. அதற்கான தேதியும் கண்டிப்பாக நீட்டிக்கப்படும். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூலும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்போது உங்களுக்கு மத்திய பிரதேசில் ரவுண்ட் 3க்கான அதாவது மாப்பப் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் 23/10/2025 25/10/2025 வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 27/10/2025. ரவுண்ட் 3ல் அலாட் ஆன கேண்டிடேட் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 28/10/2025 1 நவம்பர் 2025 6 PM வரைக்கும். இது ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல். இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தமிழ்நாடு உள்பட மற்ற மாநிலங்களுக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு எப்போ ரிசல்ட்டு, எப்போ வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், எப்போ வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற அந்த டெட்லைன் இன்னமும் எம்சிசி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வரவில்லை.
ஓகேங்களா? அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு எம்சிசியினுடைய வெப்சைட்டில் ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் 17/10/2025 இன்றைய தேதியில் வந்த ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கிற இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அதில் உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரியிலையுமே வேக்கண்ட் இருக்குது. அதே போல் ஜம்மு காஷ்மீரில், ஜார்க்கண்டில், கர்நாடகாவில், அதே போல் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் எல்லா மாநிலங்களையும், அதாவது இப்போ சொன்ன இந்த 4 மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம் மொத்தமாக 6 மாநிலங்கள்லையும் சேர்ந்து உங்களுக்கு 147 இடங்கள் ரவுண்டு 3 கவுன்சிலிங்கில் ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. ரவுண்ட் 3ல் ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் 147 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் ரவுண்டு 3ல் இந்த காலேஜஸை நான் இது வரைக்கும் ஆட் பண்ணல அப்படின்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த காலேஜை ஆட் பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள் எதுவும் எடிட் பண்ண தேவையில்லை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் 3 ஷெட்யூல் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்படும். அந்த அப்டேட்டும் இன்னமும் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அப்படி ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸு த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.